Trick 21 சம் பார்க்க போகிறோம். டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவலாக இல்லை, டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா சேமாக இல்லை, வேறு வேறு நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ், இந்த 3 நம்பர்ஸும் ஒரே நம்பரால் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பரை நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 12, 2, 3 எல் ஷேப்பில் டிவைட் போட்டுக்கோங்க. இந்த 3 டிவைட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 6 2s are 12, 1 2s are 2, 3 டிவைட் ஆகாது, அதனால் டிவைட் ஆகாது அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டிவைட் ஆகிற மாதிரி சின்ன நம்பராக போடுங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் 2 3s are 6, 1 டிவைட் ஆகாது, 1 3s are 3, 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 2s are 2, இந்த 1 டிவைட் ஆகாது அப்படியே போட்டுக்கோங்க. டிவைட் ஆகாது 1 போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு இந்த 1 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், எல் ஷேப்பில் டிவைட் பண்ணுங்க. இந்த சைடில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 3 into 2, 2 3s are 6, 6 into 2 12 நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 3 நம்பரும் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு காமன் நம்பரை நம்ம இங்கே 12னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 12 நம்ம டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த 12 ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் கீழே, டினாமினேட்டரில் என்ன இருக்கு கீழே என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 12ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். 12 டிவைடட் பை 12 நமக்கு 1 கிடைக்கும். அப்படியே மேலே மல்டிப்ளை பண்ணுங்க. மேலே என்ன இருக்குது, நியூமரேட்டர் என்ன இருக்குது, 7 இருக்குது. 7 1 into 7 7, அந்த 7ஐ இங்கே போடுங்க. ப்ளஸ் அகைன் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இங்கே டினாமினேட்டரில் காமனாக நம்ம செலக்ட் பண்ண அந்த நம்பரை ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணி வந்த ஆன்சரை மேலே இருக்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 12ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். மேலே இருக்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 1 into 7 7 கிடைக்கும். இங்கே நம்ம ஷார்ட்கட் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம்னா, இங்கே 12 இருக்குன்னா அதே நம்பர் இங்கே இருந்தால் ஈக்குவல் நம்பரை ஈக்குவல் நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ட்ரிக் 22 இந்த சம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காமனாக இந்த 3 நம்பரும் டினாமினேட்டரில் இருக்க இந்த 3 நம்பரும் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன நம்பர் நம்ம சைடில் போட போகிறோம், 6 9 12. இந்த 3 நம்பரும் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன நம்பரை எடுத்து போடுங்க. 3 போடுங்க. 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12. திரும்பவும் இந்த 3 நம்பரும் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன நம்பர் 2 எடுத்துக்கோங்க. 1 2s are 2, 3 டிவைட் ஆகாது அப்படியே போட்டுக்கோங்க. 2 2s are 4. திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 டிவைட் ஆகாது, 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். 2 டிவைட் ஆகாது, 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 1 1, இந்த 1 கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் டிவைட் பண்ணி போட்டுட்டே வாங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 into 2 into 3 into 2. இப்போ நமக்கு கிடைக்க வேண்டியது 3 into 2 6, 3 into 2 6, டோட்டலாக 36ன்னு வரும். 36ஐ டினாமினேட்டரில் எட்டுன்னு வந்து அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த 36ஐ இந்த 6ஆல் டிவைட் பண்ணுங்க. 36ஐ 6ஆல் நமக்கு டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 6 கிடைக்கும். மேலே இருக்க நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்க, 30ன்னு வரும். ப்ளஸ் 36ஐ 9ஆல் டிவைட் பண்ணுங்க. 36ஐ 9ஆல் டிவைட் 4 கிடைக்கும். இன்ட்டு 8ஆல் மேலே இருக்க நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்க, 32 கிடைக்கும். அதை மேலே போடுங்க. நெக்ஸ்ட் 36ஐ 12ஆல் டிவைட் பண்ணுங்க. 36ஐ 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். அதை மேலே இருக்க நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்க, நமக்கு 33ன்னு வரும். 30 + 32 + 33 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 95 டிவைடட் பை 36ன்னு கிடைக்கும்.
That's all answer. Thank you. Trick 23. ஏற்கனவே பார்த்த மெத்தட் தான். கீழே டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த 3 நம்பரும் டிவைட் ஆகிற மாதிரி காமனா ஒரு நம்பரை நம்ம செலக்ட் பண்ண போறோம். 12, 2, 3, 12, 2, 3 எடுத்துக்கிறோம். இதுக்கு நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணலாம், இல்லை 3 ஆல் டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 ஆல் டிவைட் பண்றேன். சின்ன நம்பரா 6 2s are 12, 1 2s are 2, 3 டிவைட் ஆகுது அப்படியே போட்டுக்கோங்க. திரும்பி 3 ஆல் டிவைட் பண்றேன். 2 3s are 6, 1 டிவைட் ஆகுது அப்படியே வச்சுக்கோங்க. 3 ஆல் டிவைட் பண்ணா 1 கிடைக்கும். திரும்ப 2 ஆல் டிவைட் பண்ணலாம். 1 2s are 2, 1 டிவைட் ஆகாது அப்படியே போட்டுக்கோங்க. சைடில் இருக்க நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 3 × 2 டோட்டலாக நமக்கு 2 3s are 6, 6 2s are 12 நமக்கு கிடைக்கும். அந்த 12 இங்கே போட்டுக்காங்க, டினாமினேட்டரில் போட்டுக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த 12 இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் நம்பரை டிவைட் பண்ணோம். 12 டிவைட் பண்ண 1 வரும், மேலே இருக்கிற மல்டிப்ளை பண்ண 7 கிடைக்கும். ஷார்ட்கட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, கீழே 2 ஈக்குவலாக இருந்தால் இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் மேலே இருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க நம்ம சொல்லியிருந்தோம். 7 அப்படியே போட்டுக்கோங்க மைனஸ். அடுத்து நெக்ஸ்ட் 12 ஆல் டிவைட் பண்ணுங்க. 12 ஆல் டிவைட் பண்ணால் 6 கிடைக்கும். இந்த 6 மேலே இருக்க நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 1 6, அந்த 6 இங்கே போட்டுக்காங்க. அடுத்து 12 3 ஆல் டிவைட் பண்ணுங்க. நமக்கு வந்து 4 கிடைக்கும். இந்த 4 மேலே இருக்க நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s are 8, நமக்கு 8 கிடைக்கும். இப்போ 7ல் 6 லெஸ் பண்ணுங்க, 1 வரும். 1 + 8 9 வரும். 9/12 9/12 போட்டாச்சு. ஒரு ஃப்ராக்ஷனை மேலும் கீழும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்ச, கேன்சல் பண்ண முடிஞ்ச, ஒரு ஃப்ராக்ஷனை கேன்சல் பண்ண முடிஞ்ச கேன்சல் பண்ணிடுங்க. 3 3s are 9, 4 3s are 12. அப்போ டோட்டலாக நமக்கு 3/4 நமக்கு கிடைக்கும். தட்ஸ் ஆல் ஆன்சர். தேங்க்யூ. Trick 24. கீழே இருக்கிற 2 நம்பர்ல காமனா ஒரு நம்பர் எடுங்க. 3 9, 1 3s are 3, 3 3s are 9. திரும்ப 3 ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 டிவைட் ஆகுது 1 போட்டுக்கோங்க. 1 3s are 3. அப்போ 3 × 3 இந்த சைடில் இருக்க நம்பர் மட்டும் 3 × 3 9 கிடைக்கும். 9 போட்டுக்கோங்க கீழே. இந்த நம்பரை இந்த 9 இந்த ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணுங்க. 9 ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் அதை டிவைட் பண்ணுங்க. 9 3 ஆல் டிவைட் பண்ணா 3 கிடைக்கும். அதை மேலே அப்படியே மேலே இருக்க நம்பரால மல்டிப்ளை பண்ணுங்க. மேலே என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு. அந்த 1 ஆல் மல்டிப்ளை பண்ணா 3 × 1 3 நமக்கு கிடைக்கும். அதை இங்கே போட்டுருங்க. மைனஸ். அடுத்தது டினாமினேட்டர்ல இருக்க நம்பர், இந்த டினாமினேட்டர்ல இருக்க நம்பர் டினாமினேட்டர் டிவைட் பண்ணுங்க. 2 ஈக்குவலா இருக்கு. இப்போ ஈக்குவலாக தான் நம்ம ஷார்ட்கட்னா சொன்னோம், மேலே இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். 3 - 4 ஆகிடும். 3 - 4 நமக்கு -1 கிடைக்கும். -1/9. தட்ஸ் ஆல் ஆன்சர். அடுத்தது இன்னொரு சம் நம்ம போட போகிறோம். செகண்ட் சம் 2/5 -6/10. இப்போ 5க்கும் 10க்கும் நம்ம காமனா டிவைட் ஆகிற நம்பர் நம்ம எடுக்க போறோம். 5 ஆல் டிவைட் பண்றேன். 1 5s are 5, 2 5s are 10. திரும்ப 2 ஆல் டிவைட் பண்றேன். 1 டிவைட் ஆகுது அப்படி போட்டுக்கோங்க. 1 2s are 2. சைட்ல இருக்க நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 2 நமக்கு 10 கிடைக்கும். அப்போ 10 டினாமினேட்டர் போட்டுருக்காங்க. இந்த 10 இந்த 5 ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? டினாமினேட்டர் இருக்குது, டினாமினேட்டர் டிவைட் பண்ணுங்க. 10 5 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 2 வரும். 10 / 5 நமக்கு 2 கிடைக்கும். அது அப்படியே மேலே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதால மல்டிப்ளை பண்ணுங்க. மேலே என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 4 கிடைக்கும். மைனஸ். இங்கேயும் 10 இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு. ஈக்குவலா இருந்தா என்ன சொன்னேன்? மேலே இருக்க நம்பர் அப்படியே போட்டுக்கலாம். 6. 4 - 6 நமக்கு என்ன வரும்னா -2/10.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மேலேயும் கீழே ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடுங்க. 1 2 சார் 2, 5 2 சார் 10, -1/5. That's all answer. Thank you. Trick 25. சம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும், டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது தொகுதியிலே பெருக்கிக்கணும், பகுதியே பெருக்கிக்கணும். மேலே இருக்க நம்பரை மேலே பெருக்கிக்கோங்க, கீழே இருக்க நம்பரை கீழே பெருக்கிக்கோங்க. 5 7s are 35, 2 6 are 12. தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. டேரெக்டாக பெருக்க வேண்டியதான். 2 × 6 12, 5 × 7 35. நடுவில் இன்ட்டு இருந்தால் டேரெக்டாக அப்படியே பெருக்கி போட்டுற வேண்டியதுதான். அடுத்தது பாருங்க, இப்போ 2 ஃப்ராக்ஷன் இருக்கு, 2 மல்டிப்ளேல தான் இருக்கு. மல்டிப்ளை பண்ணணும். மேலே இருக்க மேலே மல்டிப்ளை பண்ணி கீழே மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கிராஸ்ல பாருங்க, கேன்சல் பண்ண முடிஞ்சா கிராஸ்ல இருந்து கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். மேலையும் கீழையும் கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். இன்ட்டு இருந்தா மட்டும்தான். சப்போஸ் இந்த இடத்துல பிளஸோ மைனஸோ இருந்தா கிராஸ்ல கேன்சல் பண்ணிடாதீங்க. இன்ட்டு இருந்தா கிராஸ்ல கேன்சல் பண்ணிடலாம். பிளஸோ மைனஸோ இருந்தா கிராஸ்ல கேன்சல் பண்ணிடாதீங்க. 1 3s are 3, 1 3s are 3 கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 2 2s are 4. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இன்ட்டு இருந்தா மட்டும்தான் கிராஸ்ல கேன்சல் பண்ண முடியும். பிளஸோ மைனஸா இருந்தா கிராஸ்ல கேன்சல் பண்ணிடாதீங்க. ஆனா பிளஸோ மைனஸா இருந்தா மேலும் கீழும் கேன்சல் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். மேலும் கீழும் இன்ட்டு இருந்தாலும் சரி, பிளஸ் இருந்தாலும் சரி, மைனஸ் இருந்தாலும் சரி, மேலும் கீழும் ஒரே நம்பரால கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா இன்ட்டு இருந்தா மட்டும்தான் கிராஸ்ல நம்மளால கேன்சல் பண்ண முடியும். 3 3 கேன்சல் பண்ணிட்டோம். 1 2s are 2, 2 2s are 4 போட்டோம். அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இங்க ஒரு 1 இருக்கு. 1 × 1 1, 2 × 1 2. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட், இப்போ மேலே இருக்கிறத மேலே மல்டிப்ளை பண்ணணும், கீழே இருக்கிறத கீழே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிராஸ்ல கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல். இன்ட்டு இருந்தா என்ன பண்ணலாம் சொன்னேன், கிராஸ்ல வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். 3 2s are 6, 4 2s are 8. அப்போ 3 × 1 3, 7 4s are 28. அடுத்தது பாருங்க, 3 × 1 3, 8 5s are 40. அதாவது மேலே இருக்கிறத மேலே மல்டிப்ளை பண்ணுங்க, கீழே இருக்கிறத கீழே மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் இன்ட்டு இருந்தா, ஓகேங்களா? இப்போ இம்பார்ட்டன்ஸ் நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் 3 × 4 × 2 × 2/3, 3/4